மாமா மாமிலாம் ஊர்ல இருந்து வராங்களா? எப்ப வந்தாலும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க. நாட்டுக்கோழி முட்டை கெவுரு மாவுக்குள்ள புதைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. உடையாம இருக்கணும், நாம உடையாம இருக்கணும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டை வந்தாங்களாம். அழகா வாங்கி வந்திருக்காங்க. நல்லா இருக்குதுங்கம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோமா இன்னைக்கு மாமா மாமிலாம் ஊர்ல இருந்து வராங்களாப்பா? ஆமாமா. சந்தியாவுடைய அம்மா அப்பா என்னுடைய அண்ணன் அண்ணிதாங்கம்மா வராங்க, ஊர்ல இருந்து வராங்க. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் சாப்பாடுலாம் செஞ்சிருந்தோம். சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் தொக்கு வச்சோம், கொஞ்சம் ஆட்டுக்கறி கொஞ்சம் காலையில தொக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். சரி அவங்க வந்து சாப்பாடு போடலாங்க, டைம் ஆயிடுச்சு ரொம்ப. அதனால சரி அவங்க வந்து நான் வெயிட் பண்ணி வந்துட்டாங்களா, வந்துருக்குறாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஆமாமா, வாங்கண்ணா வாங்க. பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா மாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுக்கு தான் வந்திருக்கோம். காலையிலேயே ட்ரெயின் எழுதி வந்துட்டோம் பார்க்கலான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு மரும் பிள்ளைய பார்க்க வந்துக்கிறோம். சத்யா, என்னம்மா ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இருக்கட்டும்மா, காய்கறி கொஞ்சம் இருந்தது, வாங்கி வந்தது. அங்க இருந்து கஷ்டப்படி தூக்கின்னு வரீங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்லம்மா. ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கம்மா, அவங்க சாப்பிட்டு அதாவது நம்ம சமைச்சு வச்சுக்கல சாப்பாடு அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னு வந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாங்கம்மா. வேணா அங்க இருந்து ரொம்ப தூரத்துல தூக்கின்னு வரணும், வெயிட்டா இருக்கும், வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வரும்போது ஏதாவது அங்க இருந்து எடுத்துன்னு வருவாங்க. நம்ம அவங்க சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். வாங்கம்மா, என்னென்ன வாங்கி எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு பார்க்கலாம். அந்த கீரை எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் வித்துன்னு வருவாங்கம்மா, அதனால ட்ரெயின்ல வித்துன்னு வந்தாங்களா, அதனால கீரை வாங்கி வந்துக்கிறாங்க. சீமை பொன்னாங்க நிக்கிற இது சீமை பொன்னாங்க நிக்கிறியாமா? நம்ம ஒரு வாட்டி வடை கூட சுட்டோம்லம்மா, அந்த கீரை தானே? சீமை பொன்னாங்க நீ போட்டு மூக்கல்ல வடை சுட்ட இல்லையா, வெள்ளை மூக்கல்ல அந்த கீரைப்பா. ஆயா வேற பின்னாடி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க போலியம்மா. ஆயா அவங்க அந்த ரூமை கிளீன் பண்ணிக்கிறாங்க. ஆயாக்கு இன்னைக்கு லீவா? லீவு வேலை பாக்குற இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போற லீவு. அங்க பாத்தீங்கன்னா காய் வெட்டும் போது அப்படியே கீரை வெட்டியிருந்தாங்களாம். கீரை வெட்டும் போது கை மேல வந்துச்சான் கத்தி. அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்து வீட்டுல விட்டாங்கம்மா. வீட்டுல தான் இருக்கிறாங்க. போட்டாங்க, பரவாயில்ல, அவங்களே போட்டு கூட்டின்னு வந்து விட்டாங்க. அதான் வீட்டுல தான் இருக்கிறாங்கண்ணா. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ட்ரெயின்ல வித்துன்னு வருவாங்க. வெடிகால 4 மணிக்கு வரதுனால அங்க வெடிகால வர ட்ரெயின்ல வாங்கி வந்தாங்களாம். இதெல்லாம் அங்கேயே வளையுறதாமா? அங்கேயே வளையுதுப்பா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? இதுவே 4 கட்டு வாங்கி வந்துக்கிறாங்கப்பா. பரவாயில்லம்மா. இது அங்கிருந்து தூக்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெயிட்டா இருக்குது இல்லையா? ஆமா, அதுக்குதான் வானா வரும்போது நீங்க சும்மா வாங்கன்னு சொல்லுங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல சித்தி, இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக நம்ம தானே வாங்கி வரணும். அங்கிருந்து வரணும், தூக்கின்னு வரணும் இல்லையா? சும்மா அப்படியே வந்துட்டா பரவாயில்ல. இது பாத்தீங்கன்னா அரைக்கீரைங்கம்மா, அரைக்கீரை 2 கட்டு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. நிறைய கீரை வகைகளா இருக்கேம்மா. புதினாவும் 1 கட்டு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. அதெல்லாம் கட்டுங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கட்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க பெருசு பெருசா இருக்கும் ரொம்ப. இதை வந்து ட்ரெயின்ல வாங்கி அவங்க பிரிச்சு விற்பாங்க. இவங்க சரி நம்ம அண்ணன் தெரிஞ்சவங்கன்றதால அது மொத்தமா கொடுத்துருக்காங்களா. கத்திரிக்காவும் வாங்கி வந்துக்கிறாங்க. இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஆமாமா, உங்களுக்கு இந்த கத்திரிக்காய்னாலே கடைக்கு போனாலே இதான் வாங்கி வர சொல்லுவீங்க. இந்த கத்திரிக்காவை பாவம் எப்படி தூக்கின்னு வந்தீங்கன்னு தெரியல, இவ்வளவு பொருள். எனக்கு கஷ்டமா இருக்கு, அங்க இருந்து வரது தூக்கின்னு வரதே வெயிட்டா இருக்குது இல்லப்பா. ஆமாமா, எப்ப வந்தாலும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது வெண்டைக்காப்பா, கைனில எல்லாம் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெண்டைக்காங்க ட்ரெயின்ல வாங்கிடுவாங்க. அங்கேயே விளையுது இல்லையா? சரி நம்ம மெட்ராஸ்ல இருக்க சென்னையில இருக்கிறதால இதெல்லாம் கிடைக்காது. இங்க கிடைக்கும், இருந்தாலும் அவங்க அங்க மனசு கேட்கும், இங்கே விளையுது இல்லையா? அதனால அது வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு வந்துக்கிறாங்கப்பா. சூப்பர்மா, நிறைய இருக்குமா காய்கறி. சொரைக்காப்பா, அம்மாக்கு காய்கறி நிறைய பார்த்தாலே சந்தோஷமாயிடும். எனக்கு காய்கறி நிறைய சேர்ந்து நிற்ப இல்லையா? ஆமா, சில காய்கறி எல்லாம் வந்து சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் இப்ப சீசன் சொல்லிட்டு சில காய்கறி எல்லாம் கிடைச்சது. சில அவரைக்காய் அதெல்லாம் சில காய்கறி எல்லாம் கிடைக்கல. கேரட் பீன்ஸ் அது மாதிரி இல்ல பொழுது. அதான் இப்ப சீசன் இல்லன்றதுனால இல்ல போலமா. அதான் இருக்கிறது விற்பாங்க பொழுது. அதனாலதான் கீரை ஐட்டம் 2-3 கீரை ஐட்டமா வாங்கி. என்னங்கண்ணா? மல்லி. அது பூமா? பூவா? சரி சரி. குழந்தைக்கு பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, நீங்களே கட்டினீங்களாண்ணா? ஆமா, நல்லா அடர்த்தியா கட்டிக்கிறேன். காஞ்சிபுரம் போயிருந்தோம். அப்போ வந்து பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கட்டி பாப்பாக்கு வைக்கலாம். நம்ம ஊர்ல இருந்து காஞ்சிபுரம் கிட்டங்கம்மா, அதனால காஞ்சிபுரம் மார்க்கெட்ல இருக்குல்ல, பூ மார்க்கெட், அங்க போய் வாங்கிட்டு வந்தாங்களா. காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்களா. பூ மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு குலதெய்வம் கோயில் நேற்றுக்கு பொங்கல்லாம் வச்சாங்களாம். அதனால சரி அங்க கன்னியம்மன் கோயில் நம்ம குலதெய்வம் கோயில் ஏரிக்கரை உள்ள இருக்குதுங்கம்மா, நல்லா அழகா இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு போலாங்கம்மா, நாங்க போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்கம்மா. நல்லா நடுவுல ஏரி உள்ள சாமி இருப்பாங்க, வச்சு அங்க பொங்கல்லாம் வைப்பாங்க, நல்லா இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு போவோங்கம்மா.
கெவுரு மாவு அது வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டைமாங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்க கிடைச்சது. நாட்டுக்கோழி முட்டை கெவுரு மாவுக்குள்ள புதைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. உடையாம இருக்கணும் நாம உடையாம இருக்கணும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி புதைச்சி வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறாங்கப்பா. சூப்பரா இருக்குதுமா. கலரா இருக்குது, ஒரு முட்டை கலரா இருக்குது, ஒரு முட்டை வெள்ளையா இருக்குதுப்பா. இப்படி இருக்குதுப்பா. இந்தப்பா இங்க வச்சிடலாமா. வச்சிடலாம். நல்ல ஐடியா தாம்மா, உடையாம இருக்கிறதுக்காக கெவுரு மாவுல போட்டு வச்சிருக்கிறாங்கப்பா. முருங்கப்பா, முருங்கைக்காப்பா. முருங்காவை கட் பண்ணி ஏத்துன்னு வந்துட்டாங்க பிள்ளையா. ஆமா, வீச்சு வீச்சா இருக்கும். ட்ரெயின்ல இப்ப ஜனமா இருக்கிறதுனால அது தடங்களா இருக்கும்னு சொல்லிட்டு அதை ரெண்டா கட் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு எடுத்து வந்தா நமக்கு சேஃப்டியா இருக்கும். சூப்பர் மாமா. பெருசா இருந்துச்சுன்னா ட்ரெயின்ல வரும்போது. அங்க முருங்கை மரம் இருக்குங்க, நம்ம வீட்டுல முருங்கை மரம் இருக்கு. நல்லா இருக்கு இந்த முருங்கைக்காய், நல்லா கடகடமா இருந்தா கூட நல்லா இருக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு கூட போவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, முன்னாடி வீடியோல கூட முன்னாடி கூட வந்திருப்பாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ கூட காமிச்சிருந்தோம் முருங்கைக்காய்லாம். அண்ணாடியில நீங்க பாத்துருப்பீங்க, முன்னாடி எல்லாம் ஆமா, நிறைய வீடியோல காமிச்சிருக்கோம். பாத்துருப்பீங்க. காஞ்சிபுரம் போனா நாங்க வந்து சாமிக்காக புடவை எடுத்துன்னு வந்தோம். சரி இப்படி எங்க நாத்தனாருக்கும் ஒரு புடவை எடுத்துன்னு வரலான்னு நாங்க எடுத்துன்னு வந்தோம். பாருங்கம்மா, சூப்பர் மாமி. இந்த மாதிரி கட்டு வரலையா புடவை, அதனால சொல்லி புடவை கூட வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நீ வாங்கிட்டு வந்தீங்க? நடுவுல புடவை வைக்கலான்ட்டு வெள்ளிக்கிழமை தங்கச்சி ஞாபகம் வந்துச்சு. அதனால வெள்ளிக்கிழமை கும்பிடுவாங்க, வெள்ளிக்கிழமை புடவைலாம் வச்சு கும்பிடுவாங்க. அதனால அங்க வாங்க போனாங்களா அன்னைக்கு, அதனால அப்படி வாங்கிட்டு வந்தாங்க. பரவாயில்லமா, சூப்பரா இருக்கேம்மா புடவை. இதை பாருங்கம்மா, நான் லேசா தான் கட்டுவேன், அதனால சரி லேசா அந்த ஞாபகத்துல வாங்கி வந்திருக்காங்க. வந்தாங்களாங்கம்மா. அழகா வாங்கி வந்திருக்காங்க. நல்லா இருக்குதுங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்குதுங்கண்ணா. நல்லா இருந்தது. நம்ம வீட்டாண்ட முருங்கை மரம் இருக்கு. அதுல வந்து காயும் நிறைய காய்க்கும். அப்பப்போ நான் கேட்டு கொண்டு வருவேன். இந்த முறை உருவாம அப்படியே கொண்டு வந்தாலும் அப்படியே உதிர்ந்த மாதிரி உதிர்ந்து போச்சு எல்லாமே. இந்த மாதிரி கொட்டி போயிடுச்சுங்க, அப்படியே எடுக்கும். அது பாத்தீங்கன்னா நம்ம நைட்டே உருவிட்டு இருப்பாங்க, கிளிட்டு இருப்பாங்க. தெரியாது இது மாதிரி ஆயிருந்து. நிறைய நைட்டே எடுத்து வச்சிருப்பாங்க பிள்ளைக்கு. காலையில அது மொத்தமே கொட்டி போயிடும். ஏன்னா எப்பவுமே நம்ம பறிச்ச உடனே உருவி வச்சிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். உதிர்ந்து போயிடுச்சு போல. இல்லைன்னா உதிர்ந்து போயிடும்பா, இந்த மாதிரி ஆயிடும்பா. இது மாதிரி ஆயிடுச்சுமா, கீரை உதிர்ந்து போச்சு. இப்போ சமைக்கிறது தான் இது எப்படி வேஸ்ட் தானா எப்படி மாதிரி? இல்ல பரவாயில்ல, நம்ம கீழே பொறுமையா வச்சு இலைய வரைக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து போட்டுற வேணாம், இதெல்லாம் கிடைக்காத பொருள் இல்லையா இது. அதனால இலைய வரைக்கும் எடுத்துக்கலாம், பொறுமையா உட்காந்து எடுத்துடலாம். அப்படியே வச்சுக்கலாம்டா. சரிம்மா, வைக்கிட்டுங்களா? வச்சிருந்தேன். ஃபுல்லா கீரை காய்கறி மாதிரி ஆயிடுச்சேம்மா இடமே. எவ்வளவு கீரை காய்கறி பருப்பு அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால மாமா எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டாரு போல. ஆமாப்பா, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கினேன். நம்ம பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம். பெரியப்பா அந்த வீட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம்ப்பா. சரிம்மா. சக்கரையும் கொண்டு வந்தோம் சத்யா, அங்க வச்சுட்டேன் சைடுல. சக்கரை சரி அங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, டீ காப்பி குடிக்க மாட்டாங்க. நம்மளும் டீ காப்பி குடிக்க மாட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லிட்டு சக்கரையும் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. 2 கிலோ சக்கரை அவங்க வாங்கினாங்களா, ஜூஸ் எதனா போட்டு குடிச்சிடலாமா, போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்கரை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க.